இவங்க உண்மையா இருந்திருந்தாலும் கூட நிறைய பேர்த்தோட எதிர்ப்பை இவங்க சம்பாதிச்சிருப்பாங்க. இவங்க உண்மையா பேசி பழகியிருந்தாலும் கூட இவர்களை சிலர் வெறுத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட கஷ்டங்கள், அப்படிப்பட்ட சூழல்கள் நிச்சயமாக மாறும். பொருளாதார முன்னேற்றம் அவர்களுக்கு இந்த வருஷத்துல கண்டிப்பா இருக்கும். அடுத்த 5 மாசத்துல நம்ம தேவைக்கு கூட பணம் இல்லையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்ட துளாராசிக்காரர்கள் நிச்சயமாக தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்குரிய வாய்ப்புகளை கடவுள் பொருளாதார அடிப்படையில் முன்னேற்றத்தை தருவார். லவ்வா இருக்கட்டும், கல்யாணமான கணவன் மனைவியா இருக்கட்டும், அல்லது கல்யாணம் பண்ணிக்க போறவங்களா இருந்தாலும் சரிதான், அல்லது உறவு முறைக்குள்ளே அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரிதான், அந்த மாதிரியான ஒரு இன்செக்யூரிட்டியை ஃபீல் பண்ணியிருப்பாங்க துளாராசிக்காரர்கள். பட் இந்த ஒரு சனி வக்ரம் அடைகிறதுனால அந்த இன்செக்யூரிட்டினஸ் அவங்கள விட்டு போயிடும். துலாம் ராசி என்பர்கள் சார். ஸோ இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரம் ஆனதுக்கு அப்புறமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய காத்துட்ருக்கார்? துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இப்பொழுது 6வது இடத்துல வக்ரத்தில் இருக்கார். 6வது இடம்ன்றது ஒரு ஜாதகனுக்கு எதிரி, சத்துரு, கடன் நெருக்கடிகளை குறிக்கக்கூடிய இடம். துளாராசி இந்த ஒரு 5 மாசமா நிறைய பொருளாதார ரீதியான அழுத்தத்தை அனுபவிச்சிருப்பாங்க. நிறைய மறைமுக போட்டி பொறாமைகள் இருந்திருக்கும். இவங்க உண்மையாக இருந்திருந்தாலும் கூட நிறைய பேர்த்தோட எதிர்ப்பை இவங்க சம்பாதிச்சிருப்பாங்க. இவங்க உண்மையாக பேசி பழகியிருந்தாலும் கூட இவர்களை சிலர் வெறுத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட கஷ்டங்கள், அப்படிப்பட்ட சூழல்கள் நிச்சயமாக மாறும். துளாராசிக்காரர்களுக்கு மெயினாக உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டே பயந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அல்லது மனரீதியான குழப்பத்துக்குள்ளே லைஃப்பில் ஒரு டைலமோல ஓடிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அந்த சிக்கல்களும் கஷ்டங்களும் நிச்சயமாக இந்த வக்ர சனியில் தீரும். நீண்ட நாளாக அடைக்க முடியாத கடனை அடைப்பார்கள். பொருளாதார முன்னேற்றம் அவர்களுக்கு இந்த வருஷத்தில் கண்டிப்பாக இருக்கும். அடுத்த 5 மாதத்தில் இப்போ நம்ம தேவைக்கு கூட பணம் இல்லையே அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்ட துளாராசிக்காரர்கள் நிச்சயமாக தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்குரிய வாய்ப்புகளை கடவுள் பொருளாதார அடிப்படையில் முன்னேற்றத்தை தருவார். அதில் முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே நிறைய சண்டை, சச்சரவு, புரிதல் இல்லாத தன்மைகள் துளாராசிக்கு இருந்திருக்கும். அது எல்லாமுமே இந்த சனி வக்ரமாகிறதுனால மாறும். என்னதான் அன்பானவங்களே பேசியிருந்தாலும் கூட துளாராசிக்காரர்கள் ஒரு சந்தேக கண்ணோட தான் பார்த்துருப்பாங்க தன்னோட லைஃப் பார்ட்னரை. அது லவ்வாக இருக்கட்டும், கல்யாணமான கணவன் மனைவியாக இருக்கட்டும், அல்லது கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்களா இருந்தாலும் சரிதான், அல்லது உறவு முறைக்குள்ளே அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரிதான், அந்த மாதிரியான ஒரு இன்செக்யூரிட்டியை ஃபீல் பண்ணியிருப்பாங்க துளாராசிக்காரர்கள். பட் இந்த ஒரு சனி வக்ரம் அடைகிறதுனால அந்த இன்செக்யூரிட்டினஸ் அவங்கள விட்டு போயிடும். ஒரு நம்பிக்கையும் பற்றும் புரிதலும் அவர்களுக்குள்ளே ஏற்படும். ஒரு அந்யோன்யத்துக்குள்ளே, ஒரு பந்தத்துக்குள்ளே இணையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கல்யாண வயசில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இந்த 5 மாத காலத்தில் திருமணம் கூடி வரக்கூடியதாக ஆண்டவன் அருளோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் தவிச்சவங்களுடைய கடன்கள் இந்த 5 மாதத்தில் செட்டில் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகளை கடவுள் ஏற்படுத்துவார். பல பேர் லோன் ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் பெண்டிங்கில் இருக்குது, அல்லது லோன் கிடைக்காம இருக்குது, அல்லது இந்த லோன் வந்துருச்சுன்னா இந்த விஷயத்தை நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த உதவிகள் வங்கி மூலயமா கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் 100% இருக்குது. அதற்கடுத்தது முக்கியமானது தேவையற்ற விரய செலவுகளை துளாராசிக்காரர்கள் குறைப்பார்கள். சுப விரயங்களை செய்வாங்க இந்த வருஷத்தில். இந்த லாஸ்ட் ஒரு வருஷமாக அவங்க தேவைப்பட்ட அன்வான்டான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஒரு புண்ணியமான செலவு பண்ணுவாங்க இந்த காலத்தில். இந்த 5 மாதத்தில் வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், அதே மாதிரி ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம், ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழிலில் ஒரு முதலீடு பண்ணி அதில் ஒரு சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடவுள் அருளோடு அவர்களுக்கு 100% வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். அதற்கடுத்தது துளாராசிக்காரர்களுக்கு வெளிநாடு, வெளி மாநிலத்துக்கு போகணும்னு நினைக்கிறவருடைய கனவுகள் சக்ஸஸ் ஆகும். அதாவது சார் ஃபாரினில் இருக்கோம், எங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கிடைக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கோம், ஒரு பிஆர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் சிக்கலாக இருக்குது, அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப அவங்க ரீஅப்ளை பண்ணி கண்டிப்பாக இந்த 5 மாதத்தில் சக்சீட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக குடும்ப விவகாரங்கள்ல இருந்து வந்த குழப்பங்களும் கஷ்டங்களும் தீரும். குடும்பத்தில் துளாராசிக்கு லாஸ்ட் ஒரு 6-7 மாதமாகவே நிறைய கான்ஃப்ளிக்ட் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். குடும்பத்திலே ஒரு நிம்மதி இல்லாமல், பற்று இல்லாமல், ஒரு குழப்பத்தோடவே வாழ்ந்திருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயோ வீட்டில் இருக்கிறவங்கள 3வது நபர்களாலேயோ தேவையில்லாத சண்டை சச்சரவுலாம் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். பட் அந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறும். குடும்பத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை அமையும். குடும்பத்துக்குள்ள சந்தோஷமும் நிம்மதியும் குதூகலமும் பிறக்கக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாளாக அவங்க செயல்படுத்தணும்னு நினச்சிட்டு இருந்த கனவுகள் அத்தனையும் இந்த 5 மாதத்தில் தொடங்குவதற்குரிய காலமாக கடவுள் இந்த வக்கரத்தை கொடுப்பார். துளாராசிக்கு ரொம்ப முக்கியமானது 3வது நபர்களால் இருந்த அழுத்தங்கள் எல்லாம் மாறுபடும்.
சகோதர வழி உறவுகளால் ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களால் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அனுகூல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும். 3வது நபர்களால் பெரிய வளர்ச்சி, பெரிய மாற்றம், பெரிய திருப்பத்தை இறைவன் ஏற்படுத்துவார். நேத்திக்கு தயங்கின காரியங்கள்லாம் இன்னைக்கு தயக்கம் இல்லாமல் தொடங்கி அதில் வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா ஒரு புது தன்னம்பிக்கை, ஒரு புது தைரியம், ஒரு புது தெம்போடு வாழ்க்கையை அணுகுவதற்குரிய காலமாக இருக்கும். பல துளாராசிக்காரர்களுக்கு வீட்டில் நிம்மதி இல்லை, எங்கேயாவது கிளம்பி போயிடலாம், வீடு மாற்றிக்கலாம், இடத்த மாற்றிக்கலாம், அல்லது வீட்டில் ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்களோ நமக்கு அப்படின்லாம் பயத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த வீட்டில் கொஞ்சம் நிம்மதியும் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. அதே மாதிரி 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தரஸ்தானத்துக்குரிய கிரகம் வக்ரத்தில் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களும் நிச்சயமாக புத்திரப்பேரை அடைவார்கள். ஏற்கனவே குழந்தை இருக்குது சார், குழந்தைக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அல்லது பிள்ளைக்கு உடம்பு முடியாமல் போது அடிக்கடின்னா ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த உடல் நலன் எல்லாம் சீராகும். குழந்தைங்களுக்கு இவங்களால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்து பத்துக்கள் நிறைய பேத்துக்கு கிடைக்கும். குலதெய்வ அனுகூலமும் குலதெய்வ அனுஷ்டானமும் கடவுளுடைய அருளோடு இவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஒட்டுமொத்தத்தில் துளாராசிக்காரர்களுக்கு முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படக்கூடியது புதிய பட்டத்தையும் பதவியையும் பொறுப்பையும் புகழையும் இந்த சனி வக்கரம் கொடுக்கும். பொருளாதார ரீதியாக முன்னேற்ற பலன்களை கொடுக்கும். என்னால் ஒன்றுமே செய்ய முடியலையே, நான் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் நான் வாழ்ந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த துளாராசிக்காரர்களுக்கு தன்னோட வேல்யூ என்ன, தன்னால் என்னெல்லாம் செய்ய முடியும், தன்னோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு உச்சத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்க முடியுன்றதை இந்த சனி உணர்த்தக்கூடிய ஒரு ட்ரையல் பீரியடாக ஒரு 5 மாத காலம் துளாராசிக்கு வருது. ஸோ இதை இவங்க நல்லா பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். ரொம்பவே நல்லா இருக்குது. துளாராசி இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப பயன்படுத்திக்கிட்டோம்னாலே அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை சனி பகவான் கொடுக்க போகிறான்றப்ப பயன்படுத்திக்கிட்டால் இன்னும் நல்லதாக இருக்கும். நீங்கள் சொன்னதை கேட்பாங்கன்னு நான் நம்புகிறேன். சூப்பர் சார். ஸோ எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் துலாம் ராசி? ஏன்னா நிறைய பிரச்சனைகளை முன்னாடி சந்திச்சிட்டாங்க. எகெயின் ரிப்பீட் பண்ணக்கூடாது, இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னா என்ன விஷயம் பண்ணக்கூடாது? துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால நம்ம சொல்லி தெரியணுன்றது இல்லை, நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாகவே மணியோட வேல்யூ என்ன, எங்கே கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும்லாம் நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. துலாம் எப்படின்னா எவ்வளோ காசு பணம் சம்பாதிச்சிருந்தாலும் தனக்காக செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. தன்னை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் செலவு பண்ணி ஏமாந்துருப்பாங்க. பட் அந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கிட்டு இனிமேல் இவங்க கொஞ்சம் தனக்கான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்குரிய முயற்சி எடுக்கணுன்றது ஒரு அன்பு வேண்டுகோள். 6ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால என்னதான் வக்ரமானாலும் சனி 6ல் தான் இருக்கார். 6ல் சனி இருக்கும்போது கொஞ்சம் மறைமுக எதிர்ப்பு, போட்டி, பொறாமைகள் இந்த காலகட்டங்களில் வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கக்கூடாது. தேவையில்லாத கடன் சுமைக்குள்ளே போய் இவங்க மாட்டிக்கக்கூடாது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மற்ற விஷயங்கள் துளாராசிக்கு ஆண்டவ புண்ணியத்தில் சரியாகும். சூப்பர் சார், சூப்பர். ஸோ துலாம் ராசி என்பர்கள் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் சிறந்ததாக இருக்கும்? துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அம்பாள் துர்க்கை வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அல்லது அமாவாசை பௌர்ணமி தினம் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலோ துர்க்கை கோவிலோ அல்லது காளி கோவில் எதாவது இருந்துச்சுன்னா அந்த கோவிலில் போயிட்டு 2 அகல் தீபத்தை ஏற்றி வச்சு ஆத்மார்த்தமாக இவங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணி அந்த அம்மனுக்கு ஒரு முழம் பூ வாங்கி கொடுத்து அவங்க முருக பிரார்த்தனை செஞ்சுட்டு வரும்பொழுது நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு எதிர்ப்புகள், சத்துருக்கள், கடன், மன உளைச்சல், மனநோய்களை அந்த அம்பாளுடைய அனுகிரகம் தீர்த்து வைக்கும். ஸோ உடம்பும் மனசும் தெளிவாக இருந்துட்டால் போதும், லைஃப்பில் கண்டிப்பாக அவங்க பெரிய அளவு வெற்றி பெற முடியும். அதுக்குரிய வழிபாடு அவங்க செய்யும் பொழுது நிச்சயமாக லைஃப் மாறும். சூப்பர் சார், ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. உடலும் மனமே தெளிவாக வச்சுக்கணும். அதே போல் ஒரு விஷயம் சொன்னீங்க, என்ன அப்படின்னா என்ன தான் கோவிலுக்கு போயிட்டு சும்மா சாமி கும்பிட்டுட்டு வரணும், கும்பிட்டு வராமல் ஆத்மார்த்தமாக நம்ம எந்த விஷயத்த கேட்குறோமோ அதை கண்டிப்பாக எந்த கடவுள்னாலும் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண போது ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.